மெஸ்ஸி வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு இந்த ராசி தான் காரணம். இந்த வருஷம் அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாரா இல்லையா, அவர் ராசி எப்படி இருக்கு பார்க்கலாமா? மெஸ்ஸி பிறந்தது ஒரு லக்னம், ஒரு ராசி. அவர் பிறந்த ராசி என்னன்னு தெரியுமா? மிதுனம். மிதுனம் மட்டுமே அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இல்லை, செவ்வாய். ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும்னா செவ்வாய் இல்லாம முடியாது. இந்த செவ்வாயும் சூரியனும் மிதுனத்தில் அவருக்கு சேர்ந்திருக்கு. லக்ன அதிபதி குரு இந்த சூரியன் செவ்வாய நேரடியா சமசப்தம ஸ்தானத்தில் பார்க்குறாங்க, 7ஆம் இடத்துல. அது தவிர இந்த செவ்வாய்க்கு ஃபவுண்டேஷன் என்பது குரு, இவருடைய லக்னாதிபதி, தனுசு லக்னத்துக்கு அதிபதி. அவர் 5ஆம் இடம் மேஷத்துல செவ்வாயோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். தவிர 9ஆம் பார்வையா லக்னத்தில் கனெக்ட் ஆகிறார். இந்த சூட்சமம் தான் மெஸ்ஸி கடந்த 16 வருஷமா குரு திசை, கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு ராகு புத்தி நடக்குது. இந்த நவம்பர் 2026 வரைக்கும் கோலாகலமா இருக்கு. இவர் ஜெயிக்காம எந்த பந்தயமும் இருக்கவே முடியாது. இதுதான் இவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு அடிஷனலா சொல்றேன். இந்த குரு தசைக்கு பிறகு அவருக்கு சனி தசை ஆரம்பமாகும். அது கிட்டத்தட்ட 2029 செப்டம்பர் வரைக்கும் சுய புத்தி நடக்கும். இப்ப அவர் உச்சத்துல இருக்காரு. ஆனா கண்டிப்பா 2029 2வது பாதியில அவருடைய கேரியர் முடிவுக்கு வரும். அதுக்கு பிறகு அவ்வளவுதானா, ஓஞ்சிடுவாரா? இல்ல, பெரிய பதவிகள்ல இதே ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல உட்காருவார். இந்த விளையாட்டை அவர் ஆட்சி நடத்துவார். அரசியல்ல தான் ஆட்சி நடத்தணுங்கிறதுல இந்த விளையாட்டை அவர் ஆள்மை செய்வார். மெஸ்ஸி உலக அளவில் புகழ் பெறுவதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அவருடைய கிரகங்கள் தான், அவருடைய ராசி தான். செவ்வாய் தான் ஒரு மனுஷனை விளையாட்டுல பெரிய லெவலுக்கு உயர்த்தும். இது இவருடைய ஜாதகத்துல மிகப்பெரிய பலம் வாய்ந்திருப்பது தான் ஒரு காரணம். தவிர இவருடைய உயிர் ஸ்தான அதிபதி குரு பயங்கர ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு. இந்த 2 விஷயம்தான் மெஸ்ஸியை உலக அளவில் ஃபுட்பால் அப்படிங்கிற கேமை ஆட்சி செய்ய வைக்குது.